Hi friends, welcome to Sangavi Samayal. இன்னைக்கு டுடேஸ் லஞ்ச் மெனுல வெனஸ்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வெனஸ்டே லஞ்ச் மெனுல சுட சுட சோறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சாம்பாருங்க. பீர்க்கங்காய் போட்டு சாம்பார், அப்புறமா பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கிறேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்தது அப்பளம், அதுக்கடுத்து பாயாசங்க. பாயாசம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முந்திரி பருப்பு போடாத தேங்காய் வறுத்து போட்டிருக்கேன் நெய்யில். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் பாயாசம். அதுக்கடுத்து கிறிஸ்பியான வடைங்க. நானே வந்து வீட்லேயே நல்லா கிறிஸ்பாக வந்து பருப்பு வடை செஞ்சுருக்கிறேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பயே ரசம் வச்சுருந்தேங்க. அது காலையில் பசங்க வந்து வாழைக்காய் வறுவலும் ரசமும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வாழைக்காய் வறுவல் மட்டும் இங்கே மிஸ்ஸிங். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுட சுட போட்டு கொடுக்கலான்றதுக்காக வடை மாவு வந்து வச்சுருக்கிறேங்க. ஏன்னா வந்து கிறிஸ்பா உடனே போட்டு கொடுத்தும் போது சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நார்மலான லஞ்ச் மெனு தான். நீங்கள் யாரெல்லாம் வந்து தை அமாவாசைக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து தலிகை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டில் இதுதாங்க செஞ்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தலிகை வந்து போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அமாவாசை பழக்கம் கிடையாது. அதனால வந்து நான் வந்து எப்பயும் போல சாப்பாடு செஞ்சுட்டு அதே மாதிரி வடை பாயாசம் மட்டும் எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்கேன். என் பசங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கலான்னு நார்மலா ஈவினிங்கா வந்து ஒரு பிரசாதம் செஞ்சு விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிடுவோங்க. அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணீங்க தை அமாவாசைக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.